அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற vlog என்ன அப்படின்னா, எங்களுடைய மகனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நாங்க செஞ்ச ஒரு சில நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல காட்ட போறோம். வருஷம் இது வந்து செய்வோம். ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் ஏதாவது சாப்பாடு ஒரு வேலைக்கு நாங்கள் கொடுப்போம். இந்த முறை ஸ்டேஷ்னரி ஐட்டமும் சேர்த்து நாங்கள் கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ப்ரௌன் ஷீட்டு, பென்சில் பாக்ஸு, ரப்பரு, பென்னு, நோட்டு, இங்கு பாட்டில் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே அவங்க ஆல்ரெடி நிறைய பேர் ஸ்பான்சர் வாங்கிட்டாங்களாம். ஸோ அதனால் எங்களால் முடிஞ்சது நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இதுதான் யோகி பர்த்டே அன்னைக்கு நான் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின் சொல்லக்கூடிய ஷால் பின்னா அதெல்லாம் இப்போ வந்துருச்சு. நான் உங்களுக்கு தனியாக ஷார்ட்ஸில் காட்டுறேன். அப்புறம் இதான் யோகியோட உண்டியல் காசு. அன்றைக்கே நான் காமிச்சேன் உங்கள்கிட்ட. உண்டியல் யோகி உண்டியல் உடச்சாச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் 4000 இருந்தது. 4500 அந்த சாப்பாட்டுக்கு ஒருவேளை காலை டிஃபனுக்கு அவங்களே செஞ்சாலும் செய்யலாம், இல்லை நம்மளும் செஞ்சு கொண்டு போகலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். அதே மாதிரி யோகி சின்ன வயசுல போடாம அப்படியே புதுசு மாதிரியே வச்சிருக்க அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு, ஜீன்ஸ் ட்ரௌசரு, டிஷர்ட்ஸு இது எல்லாமே ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கிற, அடிக்கடி போடாத அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து தனியாக வச்சுருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்டிருந்தோம், போடுவாங்களா பசங்க அப்படின்னு சொல்லி. போடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தனியாக அதெல்லாம் எடுத்து முன்னாடியே நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். நல்ல வசதி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுக்கலாம். இந்த வீட்டு லோனு, கார் லோனு இதெல்லாம் அடைச்சிட்டா நமக்கு வேறு வேலையே இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு மனசில் நிறைய ஆசைகள் இருக்குது. ஆண்டவனோட அருள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் யோகியோட பிறந்த நாள் அன்னைக்கு எப்போவுமே அவனுக்கு பன்னீர் கொஞ்சம் தண்ணியில் கலந்து பன்னீர் ரோஜா போட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு வயசுலேருந்தே நான் அப்படி தான் குளிக்க வைப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வருஷம் பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி கற்றால தண்ணியெலாம் ரொப்பி பன்னீர் ஊற்றி அதுக்கப்புறம் பன்னீர் ரோஜா போட்டு அது நடுவில் உட்கார வச்சு குளிப்பாட்டினேன். ஸோ அது இப்போ 10 வயசாச்சு. இப்போவும் எனக்கு அந்த ஆசை போகலை. ஸோ அதனால் நான் செய்கிறேன். இது என்னுடைய ஆசைக்காக. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தலை ஸ்நானம் நான் தான் யோகிக்கு முத பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் யோகியை குளிச்சுட்டு நான் வர சொல்லிட்டேன். இது பணக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ விஷயங்கள் செய்வாங்க. நம்மளால இருக்க மிடில் கிளாஸுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் நம்ம அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த சந்தோஷம்லாம் தாக்கு பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இது மாதிரி செஞ்சுக்கிறது அவங்களுக்கும் அது ரொம்ப மெமரிஸாக இருக்கும் இல்லையா. அதனால அப்புறம் அவங்க அம்மாயி காலில் ஆசீர்வாதம் வாங்கி திண்ணூறு வச்சுக்கிட்டான். அவன் தான் இன்னைக்கு விளக்கெல்லாம் ஏற்றினான். அதுக்கப்புறம் ஜாதகத்தை பூஜை ரூமில் வச்சு நல்லபடியாக பூஜை பண்ணிட்டு அங்கே சாமிக்கு சாக்லேட்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டேன். பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு விளக்கெல்லாம் ஏற்றியிருந்தேன். அதுக்கப்புறம் சூடம் சாம்பிராணிலாம் காமிச்சிட்டு நல்லபடியாக இந்த பிள்ளை நல்லா வளரணும், நல்லா படிக்கணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும், பெண்களை மதிக்கிற அளவுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் இவன் கௌரவமாக வாழணும் அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். எல்லா தாய்க்கும் இருக்கிற ஆசை, எல்லா தகப்பனுக்கும் இருக்கிற ஆசை அதுதான். நம்ம அடையாத ஒரு உச்ச நிலையை நம்ம பிள்ளைங்க அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு கிடைக்காத சில விஷயங்கள்லாம் பிள்ளைகளுக்காக செய்கிறோம். ஸோ அது மாதிரி இன்னைக்கு அவங்க அம்மாச்சிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் எங்ககிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருநூறு குங்குமம்லாம் வச்சாச்சு. இன்னைக்கு சிம்பிளான ட்ரெஸ் தான் போட்டிருந்தான். இதுவும் புது ட்ரெஸ் தான். ஆனால் ஹோமுக்கு போகிறனால சிம்பிளாகவே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா அங்கே இருக்க பசங்களும் சின்ன பசங்க தானே, அதனால சிம்பிளாக போட்டுக்க சொல்லியாச்சு. அப்புறம் அவங்க அம்மாயி அவங்க சேர்த்து வச்ச காசுல இந்த கிரையான்ஸு, ஸ்கெட்சு, அந்த மாதிரி டிராயிங் செட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வாங்கி கொடுத்தாங்க. இதோட ப்ரைஸ் 425 ரூபா. ஆன்லைனில் எவ்வளோ ஒரு 50 ரூபா கம்மியாக வந்தது. நான் மங்கல்ல தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா யோகி உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டிராயிங் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா வரைகிறாங்க அப்படின்னா இந்த கிட்டு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட சேர்த்து ஒரு டிராயிங் புக்கும் இருந்தது. ஒரு சூட் கேஸ் மாடல் இருந்தது. அப்புறம் இவங்க அப்பா எனக்கு நீ எப்பவுமே சர்ப்ரைஸ் பண்ணுவேன், ஏன் இந்த கிஃப்ட் வாங்கலையான்னு சொல்லி கேட்டாங்க. அதனால எனக்காக நான் யோகி கொடுக்கணும்னு இவங்க அப்பா தான் எனக்கு நைட் வாங்கிட்டு கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு பிடிச்ச உண்டியல். இது யோகியோட கிஃப்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது நான் தான் கேட்டிருந்தேன், யோகிக்கு இது மாதிரி வாங்கி தரணும் உண்டியல் அப்படின்னு சொல்லிட்டு. 1 lakh வரைக்கும் சேவ் பண்ற அந்த சேவிங்ஸ் பாக்ஸ் வாங்கியிருந்தாங்க. உடனே யோகி இது உனக்காக வாங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ இதுல 1 lakh சேர்க்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. பாப்போம் அடுத்த வருஷத்துக்குள்ள சேர்க்க முடியுதான்னு. அப்புறம் அவங்க அப்பா ஒரு டிஃப்ரெண்டா ஒரு பெண் வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். 2 கிஃப்டை விட ஃபர்ஸ்ட் சொன்னது அவங்க அம்மாயி கொடுத்த கிஃப்டும் இந்த கிஃப்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சேவ் பண்றதுங்கிறது அது ஓ வேலைமா, இது எனக்காக வாங்கினதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் மாதிரி இருக்கிற பெண்ணு, அந்த ட்ரெயின் மாதிரி ஓடும், கீழே மேலே பேனா இருக்கும், அது மூடி இப்படி கழட்டிக்கலாம். ஸோ இது நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஆனால் இது ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு போக முடியாது, வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஹோமுக்கு வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. வண்டியில் வந்து துணிமணிலாம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அதாவது திருப்பத்தூர் பக்கத்தில் சிறுகனூர்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கே வந்து நட்பு சிறார் ஹோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து சிங்கிள் பேரண்ட் சைல்டு இல்லை பெற்றவங்களே இல்லாமல் இருக்கிறவங்க அந்த குழந்தைங்க வந்து இங்கே வளர்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட ஊருக்கெல்லாம் போக மாட்டாங்களாம். பெற்றவங்களால சரியாக வளர்க்க முடியல, பார்த்துக்க முடியல, செலவு பண்ண முடியல, படிக்க வைக்க முடியலங்கிற நிறைய பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் இங்கே படிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹோம் வந்து நம்ம நாட்டிலே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக தான் நினைக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் நேரம் நினைக்கும் போது இந்த மாதிரி ஹோம் இல்லாட்டி கூட இவங்க நிலைமை என்ன ஆகுறது, இந்த மாதிரி ட்ரஸ்ட் இந்த மாதிரி அறக்கட்டளை எல்லாம் இருக்கிறனால தான் இந்த மாதிரி பிள்ளைகளும் சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்குன்னு தோணுச்சு. அப்புறம் எங்க கையாலேயே அந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு வந்து பரிமாணம் அவங்க ப்ரேயர் பண்றாங்க. நான் சொல்லியிருந்தேன் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது அன்னைக்கு நாள் சொல்லியிருந்தேன், ஜூன் 10ஆம் தேதி எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கும் மேலே ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம், அங்கே இறைவன் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு. இந்த குழந்தைங்க மூலமாக சிரிப்பு மூலமாக அந்த இறைவனை வந்து நாங்கள் பார்த்தோம். அவங்களோட ஆசீர்வாதம் அவங்களோட விஷஸ் வந்து என் பையனுக்கு கிடைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வருஷம் வந்து நாங்கள் பண்ணுற வேலை இதுதான், யோகியோட பிறந்த நாளைக்கு. ஸோ இனிமேல் வந்து அடிக்கடி இங்கே வரணும், இன்னும் நிறைய செய்யணும். ஏன்னா நாங்கள் வேறு ஹோமுக்கு வந்து செய்வோம் வருஷம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோமுக்கு வந்து யோகி பர்த்டே அன்னைக்கு செஞ்சோம். இப்போ வந்து திரும்ப வந்திருக்கோம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அவங்க அப்பா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, யோகியோட அப்பா பிரியாணி வந்து சாப்பிடுவாங்களா, அதெல்லாம் போடலாமான்னு சொல்லி ஏதாவது ஒரு சண்டே வந்து பிளான் பண்ணிட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நாங்கள் அந்த குழந்தைங்களுக்கு போட்டது நான்வெஜ் டிஃபன் தான். டிஃபன் வந்து அவங்களே செஞ்சுட்டாங்க. நான்வெஜ் வந்து சிக்கன் போட்டிருந்தாங்க, ஏன்னா மட்டன் வந்து செய்கிறவங்க ஆள் வரல. அதே மாதிரி மட்டன் ஷாப்பும் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால வந்து சிக்கன் வந்து செஞ்சுருந்தாங்க. ஏன் நான்வெஜ் போட்டோம் அப்படின்னா, வெஜ்ஜு வந்து எப்பவுமே சாப்பிட்றது தான். நான்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில பிள்ளைங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும், ஆனால் வந்து அடிக்கடி வந்து கிடைக்காது. சில பேர் வீட்டிலேயே இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து அவ்வளோக்கா செஞ்சு தர முடியாது. அதனால வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நான்வெஜ் சாப்பிட வச்சோம். அதுதான் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம், குழந்தைங்க நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த நாள் மட்டன் பிரியாணி வந்து நாங்களே செஞ்சு எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லியிருக்கோம். அதுவும் வந்து நாங்கள் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்குறேன். இட்லி, சட்னி வந்து 2 வகையான சட்னி, வடை, சுயம் சொல்லிட்டு ஸ்வீட் செஞ்சுருந்தாங்க. எல்லாம் ஹெல்த்தியானதை செஞ்சுருந்தாங்க. பருப்பு வடை, பச்சை வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வடை. டேஸ்ட் பண்ண வடையும் சுயமும் டேஸ்ட் பண்ணோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. சிக்கன் வந்து நாங்கள் சாப்பிடல, ஏன்னா கோவிலுக்கு போனோம் அப்படிங்கிறனால பக்கத்தில் இருக்கிற ஒரு பழமை வாய்ந்த பெரியண்ணசாமி கோயில், 3500 பழமை வாய்ந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அந்த கோவிலில் குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் வாசல்லே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு புக்கு தான் வச்சுருப்பாங்க. அங்கே ஹோம்லேயே வந்து பசுமாடு வச்சுருந்தாங்க, கண்ணுக்குட்டிலாம். அதுக்கு வந்து பழம் கொடுத்துட்டு இந்த கோவிலுக்கு வந்து வந்திருந்தோம். இது வந்து நந்தி கிடையாது, யானை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3500 பழமை வாய்ந்த கோவில் இது. இங்கே வந்து 9 வந்து விளக்கு வந்து ஏற்றிருந்தோம். இன்னைக்கு யோகி கையாலேயே வந்து ஏற்றினா ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டுட்டு இங்க வந்து வேண்டுனா 90 நாளைக்குள்ள நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த கோவில்ல சூர தேங்காய் உடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நீங்க திருப்பத்தூர் பிரம்மா கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா முதல்ல இந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து அந்த கோவிலுக்கு போகணும், பிரம்மா கோவிலுக்கு போகணும்னு சொல்றாங்க. ஸோ நாங்கள் பிரம்மா கோவிலுக்கும் போகணும் பிளான் பண்ணோம். அது வந்து வேற ஒரு விஷயம் வந்து இடையில வந்து நடந்துருச்சு, அதனால வந்து அங்கே போக முடியல. அதனால வந்து இங்க இருக்கிற அந்த பெரியண்ணசாமி கோவிலுக்கு மட்டும் நல்லபடியா வந்து ஐயனார் சாமி அங்க இருக்கிறவர், அவரை வந்து வணங்கிட்டு, அவரை வணங்கினா நல்ல படிப்பும் நல்ல கல்வியும் வந்து கிடைக்கும்னு சொன்னாங்க. கரெக்டா வந்து அயோகி பிறந்த அன்னைக்கு அவரோட ஆசீர்வாதம் வந்து கிடைச்சிது. நல்லபடியா வந்து அங்க விநாயகர், சப்த மாதா கன்னிகள், அதுக்கப்புறம் வந்து நாகர் வந்து இருந்தாங்க. அப்புறம் முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட சூப்பரா வந்து காட்சி கொடுத்தாரு. எல்லாமே வந்து நல்லபடியாக சாமி வணங்கிட்டு, சூரத்தேங்காய் வந்து உடைக்கல, இன்னும் அதில் வரும்போது கண்டிப்பாக உடைக்கணும். ஒவ்வொரு எண்ணிக்கையிலையும் இருக்கிற சூரத்தேங்காய் உடைக்கிறதுக்கும் ஒவ்வொரு பலன் வந்து அங்கே போர்டில் போட்டிருந்தாங்க. குழந்தை பேரு, திருமண தடை, அதுக்கப்புறம் கடனில் இருந்து விடுபட எத்தனை தேங்காய் உடைக்கணும், தொழில் மேன்மை, வேலை வாய்ப்பு, இது எல்லாத்துக்குமே இங்க இருக்கிற இந்த சிதறு தேங்காய் இத்தனை எண்ணிக்கையில வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ரொம்ப வந்து பார்க்கவே திருப்தியா இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு திருப்பத்தூர் பிரம்மா கோயில் வரும்போது வந்திருக்கோம், அதுக்கப்புறம் இப்பதான் வந்தோம். ரொம்ப சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு வரும்போது யோகிக்கு வந்து அவனுக்கு வந்து நெய் ரோஸ்ட் வந்து கேட்டிருந்தான். அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த கோன் மாதிரி இருக்கவும் அதை வந்து ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வந்து சாப்பிட்டான். நாங்களும் வந்து மினி டிஃபன் வந்து ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டோம். சங்கீதாஸ் வந்து அங்கே அந்த லைன்ல புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் எப்பவுமே சங்கீதாஸ்ல.
சாப்பிட்டுட்டு அங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கிளம்பியாச்சு. ஒரு சில சங்கடம் வந்து இருந்துச்சு, அது என்னங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் வந்து பிரம்மா கோவிலுக்கு போக முடியல. யோகிக்கு வந்து அன்னைக்கு வந்து கேக் வந்து கட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்னங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.